விட்டு ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. பேசு தமிழா பேசினேர்களுக்கு வணக்கம். இந்தியாவை இன்னொரு பங்களாதேஷாவும் இன்னொரு நேபாளாவும் மாற்றுவதற்காக மிகப்பெரிய ஒரு சதி நடந்திருக்கு. அந்த சதி என்ன அப்படின்னா, ஜந்தர் மந்தர்ல ஏறத்தாழ ஒரு 15 நாட்களுக்கு மேலாக போராட்டம் அப்படிங்கிறது நடந்து வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த போராட்டம் அப்படிங்கிறது என்னைக்கு பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்குதோ அன்றைக்கு இந்த போராட்டம் உச்சகட்டத்தை தொடுது. இன்க்ளூடிங் பிரதமருடைய வீட்டை போய் முற்றுகையிடுற அளவுக்கு இவங்க போயிருக்காங்க. ஸோ இந்த போராட்டம் எதற்காக இன்னொரு பங்களாதேஷாவும் இன்னொரு நேபாளாவும் இந்தியாவை மாற்றுவதற்கான ஒரு சதியாக நடந்துச்சுன்னு சொன்னேன்னா, இதற்கான ஆதாரம் அப்படிங்கிறது இந்த முழு காணொலியை பார்த்தா தெரியும். இங்க யாரெல்லாம் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, இந்த போராட்டத்தில் என்ன மாதிரியான முழக்கங்கள் எழுப்பப்பட்டது, இது நேஷனுக்கு எதிராக இருந்ததா இல்ல கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருந்ததா அப்படிங்கிறத இந்த காணொலியை நீங்க முழுசா பார்த்தாலே தெரியும். யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, இந்த கலந்துக்கிட்டவங்களுடைய நோக்கம் என்ன, இதையெல்லாம் தாண்டி இந்த போராட்டம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மாணவர்களால் மட்டும் முன்னெடுக்கப்பட்டதா, இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு அப்படிங்கிறதுக்கு பிறகாக என்னெல்லாம் நடந்தது, என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, என்ன ரிஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க, இந்த நீட் தேர்வை யார் நடத்துறது, இவ்வளவு குளறுபடிகளுக்கும் யாரு காரணமாக இருந்தாங்களோ அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இதற்கெல்லாம் அடுத்தபடியாக இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, நாங்க திரும்பவும் போராட்டத்திற்கு வர்றோம் அப்படின்னு விவசாயிகள் அப்படிங்கிற ஒரு போர்வையில ஒரு கும்பல் திரும்பவும் டெல்லியை நோக்கி வர்றதற்கான எல்லா ஆயத்த பணிகளும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் ஹரியானா மாநிலத்தில் ஷம்பு அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த எல்லையிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க. அவங்க நாங்க எல்லைக்கு இந்த ஷம்பு அப்படிங்கிற எல்லையை தாண்டி டெல்லிக்கு போறதற்கான எல்லா வேலைகளையும் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம், நாங்க அதை ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த போராட்டம் குறித்தும் 21-20 ஜந்தர் மந்தர்ல என்ன நடந்தது, எதற்காக போலீஸ் தடியடி நடத்தினாங்க, இது யாரால முன்னெடுக்கப்பட்டது, இது எதற்காக முன்னெடுக்கப்பட்டது, ஏன் பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்பொழுது இதனுடைய உச்சம் அப்படிங்கிறது போகுது, இது என்னவாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுமே இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம். நீங்க ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா உங்களோட ரீல்ஸ், பாட்காஸ்ட் அண்ட் கான்டென்ட் வீடியோ ஷூட் பண்றதுக்கு ஒரு ஸ்டுடியோ தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே நம்ம சென்னை வேளச்சேரியில ப்ரொஃபஷனல் கேமராவோட அண்ட் ப்ரொஃபஷனல் கேமராமேனோட ஒரு பாட்காஸ்ட் ஸ்டுடியோ இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா உங்க வீடியோஸை எடிட் பண்ணி கொடுக்குற ஃபெசிலிட்டியும் இருக்கு. இன்னும் உங்க ப்ரொஃபைல் ஹேண்ட்லிங்கும் பண்ணி கொடுப்போம். ஸோ இன்னும் எதுக்காக வெயிட் பண்றீங்க? ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உடனடியா உங்களுடைய ஸ்லாட்டை புக் பண்ணுங்க. திஸ் இஸ் தி ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் ஃபார் யுவர் கான்டென்ட் கிரியேஷன் ஜர்னி. இந்த அபிஜித் திப்கேங்கிற நபர் எப்படி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டியை சமூக வலைதளங்கள் மூலமாக ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இதற்கு முன்னாடியே அந்த பார்ட்டி ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம 2-3 காணொலிகள் வெளியிட்டோம். இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி கண்டிப்பாக சும்மா இருக்க போறது கிடையாது. இவங்க ஒரு போராட்டமாக முன்னெடுப்பாங்க. இந்த போராட்டம் அப்படிங்கிறது உச்சகட்டத்தை நோக்கி போகும். இது பல மாணவர்களையும் குறி வச்சு, குறிப்பாக ஜென்சி தலைமுறைகளை குறி வச்சு அந்த போராட்டம் அப்படிங்கிறது முன்னெடுக்கப்படும். அது கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா இருக்க போறது கிடையாது, நேஷனுக்கு அகேன்ஸ்டாக முன்னெடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல ஆரம்பிக்கும் பொழுதே குறிப்பிட்டிருந்தோம். அதுதான் இப்பவும் நடந்திருக்கு. சரி, அப்போ இந்த போராட்டத்திற்கு எது உந்துதலா இருந்ததுன்னு பார்க்கணும். அந்த உந்துதலா இருந்ததற்கு பின்னாடி என்ன மாதிரியான ரிஃபார்ம் செய்யப்பட்டதற்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்த போராட்டத்தில் யார் கலந்துக்கிட்டாங்கிறதையும் பின்னாடி பார்க்கலாம். முதலாவதாக மே 3ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெறுது. அந்த நீட் தேர்வுக்கு பிறகாக தான் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது, இந்த சச்சரவுகள் அப்படிங்கிறதுமே எழுது. மே 3ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெற்றதற்கு பிறகாக சரியாக 4 நாட்கள் கழித்து இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது ஒரு சச்சரவுக்கு உள்ளாகுது. இந்த நீட் தேர்வு வினாத்தால் முன்கூட்டியே கசிஞ்சிருச்சு. அதனால இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான பல கோஷங்கள் பல்வேறு தரப்புகள் எழுது. இந்த விவகாரம் உடனடியாக நீட் தேர்வை நடத்தக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அதாவது தேசிய தேர்வு முகமைக்கு இந்த விவகாரம் அப்படிங்கிறது போகுது. இந்த விவகாரம் போனதற்கு பிறகாகவே எஸ்ஓஜி கிட்ட, அதாவது சிறப்பு அதிரடி படையிடம் இந்த விவகாரம் ஒப்படைக்கப்படுது. ஸோ அது ரிலேட்டடான இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். இதற்கெல்லாம் அடுத்தபடியாக மே 3ஆம் தேதி நடந்த அந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது முழுமையாக ரத்து செய்யப்படுது அப்படின்னு கல்வி அமைச்சகம் சார்பாக ஒரு அறிவிப்பு வெளியாகுது. இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு அப்படிங்கிறது முழுமையாக சிபிஐ வசம் ஒப்படைக்கப்படும் அப்படிங்கிறதையுமே அங்க அறிவிப்பாக கொடுக்குறாங்க. அடுத்தபடியாகவே மே 15ஆம் தேதி சரியா தேர்வு நடந்த 12 நாட்கள் கழிச்சு கல்வி அமைச்சர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல குறிப்பிடுறாரு, இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம், இதற்கு முழுமையாக பொறுப்பேற்கிறோம், ஆனா இதற்கு என்ன ரிஃபார்ம் கொண்டு வர்றோம் அப்படிங்கிறதா மெயின். இதற்கு அடுத்தபடியாக சிபிடி கொண்டு வரோம், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு
டெஸ்ட். பல தேர்வுகள் வந்து இதை கடைபிடிக்கிறாங்க. நீட் தேர்வும் இதன் அடிப்படையில் இனிமேல் வந்து தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிறதையுமே அறிவிக்கிறாரு. ஸோ இது ஒரு ரிஃபார்மாவே நம்மளால பார்க்க முடியும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே நீட்டுக்கான அந்த மறுதேர்வு தேதியுமே அறிவிக்கிறார் தர்மேந்திர பிரதான். அடுத்தபடியாக ஜூன் 21ஆம் தேதி வந்து இந்த நீட்டினுடைய மறுதேர்வு அப்படிங்கிறது நடக்குது. ஜூலை 16 வந்து இந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வருது. ஆனால் இதற்கு முன்னதாகவே இந்த போராட்டத்திற்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே வந்து ஒரு புறம் போயிட்டே இருக்கு. இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவின் அடிப்படையில் தான் இந்த ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதையை போடுறாங்க. இங்கிருந்து தான் அந்த போராட்டம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஆனால் இதற்கு முன்னாடியே அரசாங்கம் இதற்கு என்ன ரிஃபார்ம் பண்ணணும், இதற்கான என்ன சொல்யூஷன், இதற்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. நாங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வைக்கிறோம், இதை நாங்கள் சிறப்பு அதிரடிப்படையிலும் ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் அதற்கு பிறகாக கல்வி அமைச்சகம் சார்பில் சிபிஐ கிட்ட முழுமையாக ஒப்படைக்கிறாங்க. இவ்வளவு ரிஃபார்ம் எடுத்ததற்கு பிறகும் இவங்க ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய இன்டென்ஷன் வேற. இவங்க வேற எதையோ செய்வதற்காக முற்படுறாங்க இந்தியாவில் அப்படிங்கிறது நம்மளால தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் ஒரு புறம் போயிட்டு இருக்கு. ஜூலை 16 ரிசல்ட் வெளியிடப்பட்டு மாணவர்கள் இந்த கலந்தாய்விற்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இதை ஒட்டியே இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு அப்படிங்கிறது சிபிஐவிடம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணையினுடைய முடிவுல 13 பேர் வந்து கைது செய்யப்படுறாங்க. ஆனால் இங்க என்ன பண்றாங்கன்னா இந்த சிஜேபின்னு சொல்லக்கூடிய இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இதை பிடிச்சிட்டு இந்த தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு யார் பொறுப்பு, இந்த வினாத்தாள் கசிவுக்கு யார் பொறுப்பேற்பது அப்படிங்கிற ஸ்லோகன்லாம் முன் வச்சு இவங்க ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காங்க ஒரு புறம். ஆனால் அன்றைக்கு அதாவது மே 15 இந்த தேர்வு வினாத்தாள் கசிவு அப்படிங்கிற விவகாரம் எழுந்து கரெக்டா 12 நாட்கள் கழிச்சு பத்திரிகையாளர் சந்திப்புல ரொம்ப தெளிவாக குறிப்பிடுறாரு தர்மேந்திர பிரதான். தேர் வாஸ் எ பிரீச் இன் த செயின் ஆஃப் கமாண்ட், வி அக்செப்ட் இட் அண்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி டு இம்ப்ரூவ் இட். கட்டுப்பாட்டு அமைப்புல தவறு ஏற்பட்டது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்றாரு தர்மேந்திர பிரதான் பத்திரிகையாளர் சந்திப்புல. ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத கவர்மெண்ட் யோசிச்சு அதற்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையுமே யோசிச்சு முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் மறுதேர்வு அப்படிங்கிறது நடத்தப்பட்டு பல லட்சக்கணக்கான மாணவர்கள் அந்த தேர்வையும் எழுதி அந்த தேர்வினுடைய முடிவுகளும் வெளிவந்துருச்சு. ஆனால் அதற்கு பிறகாகவும் இந்த ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கு. இப்ப இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்க பல மக்களுக்கு தோணலாம் இது மட்டும்தான் ரிஃபார்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணலாம். ஆனால் இது மட்டும்தான் ரிஃபார்ம் கிடையாது. இந்த தேர்வு வினாத்தாள் கசிவு அப்படிங்கிறது ஏற்பட்டதற்கு பிறகாக பல ரிஃபார்மை இந்த கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுல சில விஷயங்கள் நான் குறிப்பிடுறேன். குறிப்பா மறு தேர்வு வினாத்தாள் அப்படிங்கிறது ரொம்ப பாதுகாப்பான ஒரு நடைமுறையில வந்து தயாரிக்கப்பட்டது. இதையெல்லாம் ஒரு படி மேல போயிட்டு இந்த தேர்வு வினாத்தாள் தயாரிப்புல இருந்து தேர்வு முடியும் வரைக்கும் இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நிபுணர்களோ அவங்க எல்லாருமே தனிமைப்படுத்தப்பட்டாங்க. அடுத்து என்ன ரிஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா பல அடுக்குகள் கொண்ட அந்த பாதுகாப்பு, அதாவது மல்டி லேயர் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. முதல் முறையாக இந்த வினாத்தாள்கள் அப்படிங்கிறது விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டது. இதுவே வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. ஆனால் இதை எதையுமே மக்கள் மத்தியில சென்றடையாமையும் மக்களை மடைமாற்றக்கூடிய வேலையிலையும் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஈடுபட்டு இருந்தாங்க. நாடு முழுவதும் வந்து 7 லேயர் செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டு இந்த தேர்வு வினாத்தாள் அப்படிங்கிறது ரொம்ப பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டது. அப்புறம் ஏப்பா இந்த போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பூதாகரமா வெடிக்குது, எதற்காகப்பா இந்த போராட்டம்லாம் முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் எழலாம். ஆனா இங்க இன்னொரு விஷயமே சொல்லப்படுது. சோனம் வாங்சுக் அவர்கள் சம்பந்தப்பட்ட 2 என்ஜிஓக்கள் அப்படிங்கிறதுடைய உரிமம் அப்படிங்கிறது ரத்து செய்யப்படுது. சோனம் வாங்சுக் அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த 2 என்ஜிஓக்கள்ல ஒரு என்ஜிஓ வந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சரல் மூவ்மெண்ட் ஆஃப் லடாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ஜிஓ, அதனுடைய உரிமமே ரத்து செய்யப்படுது. ஹிமாலயன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் லடாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு என்ஜிஓத்தினுடைய உரிமம் ரத்து செய்யப்படுது. அந்த என்ஜிஓக்கள் மேலேயுமே வந்து பல குற்றச்சாட்டுகள் எழுது. அதன் மூலமாக வந்து இந்த இது வந்து ரத்து செய்யப்படுது. இப்போதான் வந்து நம்ம அந்த மெயின் பிக்சர் அப்படிங்கிறது தெளிவாக பார்க்க போறோம். அதாவது இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களுடைய அந்த கோஷங்கள், அவங்களுடைய அந்த உள்நோக்கங்கள் அப்படிங்கிறது, இந்த போராட்டம் ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே அரசியல் கட்சிகளை சார்ந்த சில நபர்கள் இந்த போராட்டத்துக்குள்ள உள்ள வர்றாங்க, போராட்டத்துக்குள்ள பங்கேற்கிறாங்க, போராட்டத்தில் பலவிதமான நேஷனுக்கு எதிரான கோஷங்களையுமே எழுப்புறாங்க அப்படிங்கிறதுமே நம்மளால தெளிவாக பார்க்க முடியுது. அதுல ஒன்று சையத் காசிம் ரசூல் அப்படிங்கிற ஒரு நபர். அவர் யாரு அப்படின்னா இந்திய மாணவர் இஸ்லாமிய இயக்கம், அதாவது SIMன்னு சொல்லுவாங்க, அதனுடைய நேஷனல் பிரசிடென்டாகவே இருந்தார். ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்ட் அதனுடைய ஒரு ப்ராமினென்ட்டான லீடரும் கூட அந்த சையத் காசிம் ரசூல். இவர் யாருன்னு இன்னொரு விஷயம் தெரியணும் அப்படின்னா 2020 காலகட்டங்களில் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. முக்கியமாக ட்ரம்ப் அவர்கள் வருகை தந்த பொழுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த போராட்டத்தில் முக்கியமான ஒரு நபராக கருதப்பட்டு கைதும் செய்யப்பட்டு இன்றைக்கு திகார் ஜெயிலில் இருக்காரு உமர் காலித். அவருடைய தந்தை தான் இந்த சையத் காசிம் ரசூல். ஸோ அவங்க வந்து இங்கே நேஷனுக்கு எதிரான ஒரு முழக்கங்கள் அப்படிங்கிறது எழுப்புறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஆர்டிக்கல் 370 பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன?
இது நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம். இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டத்தில் நீங்கள் கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணலாம், இந்த தவறாக நடந்த இந்த தேர்வை பற்றி கொஸ்டின் பண்ணலாம், இல்லையா இந்த தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிறதையுமே நீங்கள் கேள்வியாக கேட்கலாம். கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீங்கள் என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம், குறிப்பாக இந்த தேர்வு சம்பந்தப்பட்ட கேள்விகள். ஆனால் இதையெல்லாம் ஒரு புறம் தள்ளிட்டு இங்க என்ன நடக்குது அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, நேஷனுக்கு எதிரான முழக்கங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டிருக்கு. அப்போ இந்த போராட்டம் யாரால் நடத்தப்படுது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இதுல இருந்தே. யோகேந்திர யாதவ், ஆம் ஆத்மி பார்ட்டியோடைய லீடர் சஞ்சய் சிங், பிரகாஷ் ராஜ், இவங்க எல்லாம் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கோஷ்டிகள் எல்லாமே இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தில் போய் பங்கேற்கிறாங்க, அங்கே நாட்டுக்கு எதிரான முழக்கங்களை வைக்கிறாங்க. அப்படிங்கிறப்போயே அப்போ இந்த மாணவர்கள் போராட்டம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தவறான ஒரு பாதையில எடுத்து செல்லப்பட்டது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது. இந்த போராட்டத்திலே வந்து நம்மளுக்கு பல கேள்விகள் எழுது. இந்த போராட்டத்துல கல்வீச்சு அப்படிங்கிறது RAF மேலேயும் டெல்லி போலீஸ் மேலேயுமே படுது. காணொலி பார்க்கக்கூடிய மக்களுக்கே நிறைய விஷயங்கள் தோணலாம். அதில் ஒன்று குறிப்பாக என்னென்னா, எப்படி வந்து லத்தி சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இங்கே ஜந்தர் மந்தரில் அமைதியாக இவ்வளவு நாட்கள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்க வரைக்கும் எந்த ஒரு விஷயங்களும், எந்த ஒரு லத்தி சார்ஜ் இந்த மாதிரியான விஷயங்களும் முன்னெடுக்கப்படலை. ஆனால் பாராளுமன்ற கூட்டத்தோடு நடக்குது. இந்த பாராளுமன்ற கூட்டத்தோடு நடக்கும்போது அமைச்சர்கள், எம்பிக்கள் எல்லாரும் உள்ளே இருக்காங்க. நீங்கள் பார்லிமெண்ட்டை நோக்கி நீங்கள் போவீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன? அப்போது உங்களுடைய நோக்கம் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நியாயம் வேண்டியோ நீதி வேண்டியோ போராட்டம் கிடையாது. உங்களுடைய நோக்கம் வேற. ஏன் நோக்கம் வேறன்னு சொல்றேன்னா, இந்த போராட்டத்திலே வந்து ஒரு நபர் சொல்றாரு, நாங்க நேபாளம் மாதிரி இங்க இந்தியாவை சீர்குலைப்போம் அப்படின்னு. ஸோ இதுவா மாணவர்கள் போராட்டம்? இதுவா நீங்க நீட் தேர்வுக்கு எதிராக போராடுறது? இதுதான் நீங்க நீட் தேர்வுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்புறதா? ஸோ நேபாளம் மாதிரி நாங்க கொண்டு வருவோம்னு சொன்னா உங்களுடைய நோக்கம் என்ன? அந்த காணொலியுமே நான் பதிவிடுறேன். संसद भवन उखाड़ दिया जाएगा, संसद भवन उखाड़ दिया जाएगा और इस्तीफा नहीं मिला तो उखाड़ दिया जाएगा, सब उखाड़ दिया जाएगा, सब कर दिया जाएगा, नेपाल उखाड़ जाएगा, नेपाल 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 370 के प्रोटेक्शन जो हमें इस कॉन्स्टिट्यूशन ने दिए थे, आज मैं इस मंच से जवाब मंच कैसे? बिल्कुल, हम एक संवैधानिक देश में रहते हैं, हम संविधान की बहुत इज्जत करते हैं। जनता निकल चुकी है, ताबड़तोड़ की सांस और पुलिस प्रशासन की नहीं चलेगी। आप देख सकते हैं इन लोगों ने जो कि छलांग लगा कर बाहर निकले। இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜூனேத் அப்படிங்கிற ஒரு நபர். ஜூனேத் அப்படிங்கிற நபர் யாருன்னு கேட்டோம்னா, 2020 காலகட்டங்களில் டெல்லியில் நடந்த அந்த ரயாட்ல ஒரு IB ஆஃபீஸர் கொல்லப்படுறாரு. அவர் பேர் வந்து அன்கித் சர்மா. அவரை கொலை பண்ண தாகிர் ஹுசேன் அப்படிங்கிற ஒரு நபர், அவர் வந்து கன்விக்டர். அந்த தாகிர் ஹுசேன் அப்படிங்கிற நபர் வந்து கன்விக்டர். அவருக்கு சப்போர்ட்டாக பல கோஷங்கள் எழுப்புறாரு இந்த ஜூனேத் அப்படிங்கிற ஒரு நபர். தாகிர் ஹுசேனை சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. ஸோ அப்போ இந்த போராட்டம் யாரால முன்னெடுக்கப்பட்டது, இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு பல கேள்விகள் எழுது. இதற்கெல்லாம் பின்னாடி மிகப்பெரிய ஒரு சதி செயல் இருக்கு அப்படிங்கிறதா நம்மளுடைய பார்வை. இது ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே, நேற்று மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய பிறந்தநாள் வந்து அவருடைய இந்த ராஜாஜி கார்க்குன்னு சொல்லக்கூடிய அங்க அவருடைய வீடு அமைஞ்சிருக்கு. அங்க வந்து கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது, இங்க காங்கிரஸை சார்ந்த பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் அகிலேஷ் யாதவ் இவங்க எல்லாருமே அங்கே போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ராஜாஜி கார்க்குன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போகிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக பிரதமர் இல்லம் அமைஞ்சிருக்கக்கூடிய கல்யாண் கார்க்குன்னு சொல்லக்கூடிய இடம். ஸோ அங்கே தான் வந்து PM ரெசிடென்சி இருக்குது. ஸோ இவங்க நேராக PM ரெசிடென்சியை முற்றுகையிட போகிறாங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது. பேட்டர்ன் நல்லா தெரியும். 4 விதமான அந்த சயின்ஸை சொல்கிறேன். பங்களாதேஷில் எப்படி நடந்தது, நேபாளில் எப்படி நடந்தது அப்படிங்கிறதையுமே. முதல்ல ஒரு மாணவர்கள் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பாங்க. குறிப்பாக அதில் ஒரு ஆர்கனைசர் இருப்பார். அவர் வந்து பெரிய அளவுல வெளியில தெரியாத ஒரு நபரா இருப்பாரு. அவர் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுவாரு. இதற்கு அடுத்தபடியாக ஒரு தெரிந்த முகம், அவர் மேல வந்து ஒரு நல்ல விதமான ஒரு அபிப்பிராயம் இருக்கிற மாதிரியான ஒரு போர்ட்ரேட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு நபரை கொண்டு வந்து அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிற வைப்பாங்க. அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்குற விதமாகவும் பெரிய அளவில் பேசப்படும் பொருளாகவுமே இருக்கக்கூடிய வகையில் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து போயிட்டு இருப்பாங்க. அதற்கு அடுத்தபடியாக அவங்களுடைய கோஷம் எதுவாக இருக்கும்னா ரெஜிம் சேஞ்சை நோக்கி போகும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இறுதியில் யார் வந்து இங்கே தலைமையாக இருக்காங்களோ அவங்க வீட்டை நோக்கி முற்றுகையிட நோக்கி போவாங்க. அதுதான் இங்கேயுமே நடந்திருக்கு. அந்த கிளியர் சைன் எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியுது. அந்த PM உடைய இல்லத்தை நோக்கி அந்த முற்றுகையிடுவது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். இதை முற்றுகையிட்டு உடனே ராகுல் காந்தியை வந்து அதை வந்து அனுதாப தேடுற வகையில் ஒரு காணொலி வெளியிறாரு ராகுல் காந்தியே. ஸோ இதெல்லாம் பார்த்தும் இன்னும் மக்கள் ஏமாறுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு ராகுல் காந்தி. அதனால தான் இன்ன வரைக்கும் அவரால் PM ஆக முடியல. போயிட்டு உட்காந்து
ஒரு காலில் ஷூ இருக்கு, இன்னொரு காலில் ஷூ இல்லை, அதோட ஒரு காணொலி பதிவிடுறாரு. ஏன்னா மக்கள் இதை பார்த்து ஒரு அனுதாபப்பட்டுருவாங்களாம். ஒரு காலில் ஷூ இருக்கு, ஒரு காலில் ஷூ இல்லை, பாரு எவ்வளவு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க பாரு ராகுல் காந்தி அவர். இந்த மாதிரி கேவலமான நடிப்புகள்லாம் வந்து பல சினிமாக்கள்ல பார்த்தாச்சு. இன்னைக்கு காலையில் நான் லோக்சபா சபாநாயகரை சந்தித்து பேசினேன். அப்போ நான் அவர்கிட்ட முக்கியமாக முந்தின நாள் மாணவர்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு விவாதிக்க அனுமதிக்கணும்னு சொன்னேன். இறுதியாக இவங்க எல்லாரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, அப்போ இந்த வாய்மொழியாக ஒரு பிரஸ் மீட்ல வந்து தர்மேந்திர பிரதான் இதற்கு நாங்க தான் பொறுப்பு அப்படின்னு ஏற்றுக்கொண்டா மட்டும் போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வைப்பாங்க. ஆனா இங்க சில பேர்களுக்கு இங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர்லாம் என்னன்னு தெரியல, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறதே தெரியல. ஒரு கல்வி அமைச்சகம் இருக்குது அப்படின்னா அந்த கல்வி அமைச்சகம் கீழே பல போர்டுகள் இருக்குது. யூஜிசி இருக்குது, என்சிஆர்டி இருக்குது, என்டிஏ இருக்குது, சிபிஎஸ்சி இருக்குது, இப்படி பல போர்டுகள் இருக்குது. இதில் என்டிஏ தான் வந்து நீட் போன்ற தேர்வுகளை வந்து நடத்துகிறாங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அதாவது தேசிய தேர்வு முகமைன்னு சொல்லுவாங்க. இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு அப்படிங்கிற ஒரு விவகாரம் பெரிய பூதாகரம் ஆனதற்கு பிறகாகவே வந்து இதனுடைய இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது சரியாக நடக்குதா, சரியான முறையில் கண்காணிக்கப்படுதா, சரியான முறையில் போயிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கக்கூடியவர் அதனுடைய என்டிஏ தேசிய தேர்வு முகமை தலைவர் சுபோத்குமார் சிங் அவருடைய வேலை. அவர் சரியாக செயல்படலை அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு. இந்த விவகாரம் சிபிஐ கிட்ட ஒப்படைக்கப்பட்டு சிபிஐ வந்து நடவடிக்கை எடுத்து 13 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த நீட் தேர்வை இன்னும் எப்படி பெட்டரா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் கவர்மெண்ட் ஒரு ஆல்டர்னேட்டிவ் யோசிச்சுட்டாங்க. கவர்மெண்ட் பேஸ்டு எக்ஸாமினேஷனை கொண்டு வந்துட்டாங்க. 7 அடுக்கு பாதுகாப்பு முதற்கொண்டு போட்டு இந்த தேர்வு அப்படிங்கிறது நடத்தப்பட்டது. தேர்வு வினாத்தால் எப்போதும் இல்லாத அளவுக்கு விமானம் மூலம் வந்து கொண்டு வரப்பட்டது. இப்படி பல ரிஃபார்மை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இதற்கு பின்பும் இந்த போராட்டம் அப்படிங்கிறது முன்னெடுக்கப்படுது. இதனுடைய ஒட்டுமொத்த நோக்கமே வேறவா போயிட்டு இருக்கு. மக்கள் யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனிக்காம அதனுடைய 2 சைடையும் பார்க்காம யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் பெரிய அளவில் ஷேர் பண்ண வேணாம், பெரிய அளவில் மிஸ்கைட் பண்ணாதீங்க அப்படிங்கிறதான் நம்மளுடைய பார்வை. ஸோ மக்களாகிய நீங்கள் இந்த பிரதமர் அவர்களுடைய முற்றுகையிடுறது, இந்த ரெஜிம் சேஞ்ச் பண்ணுவோம், நேபாள் மாதிரி பங்களாதேஷ் மாதிரி ரெஜிம் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தேசத்திற்கு எதிரான இந்த முழக்கங்களை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.